பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வார்த்தையை கவனிங்க. இயேசு நமக்கு சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. உண்மையிலே நமக்கு சில வேளைகள்ல நிறைய கஷ்டம் வரும் பொழுதுதான் நம்ம கூட யார் உண்மையா அன்பு வச்சிருக்கான்னு தோணும். என்ன தோணும்? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இருக்க மாட்டாங்க, நமக்கு உதவி செய்வே இல்லை, நம்மளோட ரொம்ப ஐக்கியம் காட்டினவங்க அந்த நேரத்தில் நம்மளை விட்டு தூரம் போயிருப்பாங்க. சில வேளைகளில் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும், யாராவது எதிர்பார்ப்பீங்க, எல்லாரும் டைம் இல்லை, நான் ரொம்ப ஒர்க்கில் இருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம கூட யாருமே இல்லை, நம்மளை நேசிக்க யாருமே இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறாரு, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. அதனால தான் பாருங்க, மரண தருவாயில் இருக்கிற ஒரு நபர் ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு வசனம் கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகிறதில்ல, உன்னை கைவிடுறதில்ல. பாருங்க, அவனுடைய நிலைமையை பாருங்க, யாருமே அவனை நேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு வார்த்தையை கொடுக்கிறார். இன்னும் சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய வசதியோ இல்லை அவங்க நல்லா உயர்ந்திருக்கிறதுனால, இவர்கள் குறைந்திருக்கிறதுனால அவங்க அவளை நேசிக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? சார், நம்ம வாழ்க்கையில பணம் இல்லை, அதனால நம்ம கஷ்டப்படுறோம், அப்படியெல்லாம் தோணும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், எந்த சூழ்நிலையும் இயேசு உங்களை மறக்கிறது இல்லை. அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த நாள்லையும் உங்க எல்லா சூழ்நிலையிலையும் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை நீங்க கவலையா இருக்கிறீங்களா? இப்ப என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரிக்கிற பிதாவே, கிருபையும் இரக்கத்தையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிற நல்ல ராஜாவே, ஆண்டவரே, மன கவலையில எல்லா சூழ்நிலையிலும் துக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பீங்க. என் கூட யாரும் இல்லை, நான் ஒரு அனாதையை போல இருக்கிற, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, எனக்கு உதவின்னு உடனே எல்லாரும் என்னை விட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் கிருபை, கர்த்தர் இரக்கங்களை வெளிப்படுத்தணும், கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே வெளிப்படும்படி செபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.